அனைவருக்கும் வணக்கம். நம்ம எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ்ல வந்து லாஸ்ட்டா ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி exactpredictions.org அப்படின்ற ஒரு புது URL லான்ச் பண்ணோம். அதுல வந்து நம்ம எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் ஆர்பிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்ற ஒரு புது சாஃப்ட்வேரை லான்ச் பண்ணோம். நம்ம வந்து அதை லான்ச் பண்ணும்போதே அது டெஸ்ட் வெர்ஷன் நிறைய மாடியூல்ஸ் அப்லோட் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுல வந்து நம்ம அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட மாடியூல அந்த பீரியட்ல முடிச்சிருந்தோம். லோக்கல்ல ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு. புரொடக்ஷன் சர்வர்ல அப்லோட் பண்றதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துச்சு. அத சரி பண்றதுக்கு நமக்கு 3 வாரம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம அத சரி பண்ணியிருக்கிறோம். அந்த மாடியூல நம்ம லைவ்க்கு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த மாடியூலோட பர்ப்பஸ் என்ன? ஏன் இத நம்ம பண்ணியிருக்கோம்? இது எப்படி ஒர்க் ஆகும்? இது ஃபர்தரா எப்படி டெவலப் ஆகும்? அப்படின்றத தான் நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறோம். என் ஸ்கிரீன ஷேர் பண்றேன். ஓகே. சோ என் ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? யாராச்சும் ஒருத்தர் எஸ் சொல்லுங்க. என் ஸ்கிரீன் தெரியுதா? யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்களேன். தெரியுதுங்க சார். ஓகே. சோ இப்ப வந்து நம்ம exactpredictions.inன்றது நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சைட். exactpredictions.org exactpredictions.org அப்படின்ற இந்த சைட்டை தான் நம்ம புதுசா லான்ச் பண்ணியிருக்கிறோம். இந்த சைட்ல வந்து நம்ம எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ்ல ஆல்ரெடி பிரீமியம் மெம்பர்ஸ் மாத சந்தா கட்டுறாங்க இல்லையா, 236 ரூபாய் மாத சந்தா கட்டுகின்ற திருமகள் தரிசனம் உறுப்பினர்களுக்கு கடந்த 3 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் யாரெல்லாம் மெம்பரா இருந்தீங்களோ அவங்க எல்லாருக்கும் இதுல ஆக்சஸ் கொடுத்திருந்தோம். இப்ப இந்த லாஸ்ட் 3 வீக்ஸ்ல புதுசா சேர்ந்தவங்களுக்கு நாளைக்கு ஆக்சஸ் கொடுத்து குரூப்ல அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம். சரியா? சோ இந்த சாஃப்ட்வேர்ல எப்படி ஒர்க் பண்றது அப்படின்றது நான் சொல்றேன். exactpredictions.org லாகின் பண்ணிடுங்க. இதுல போயிட்டு இங்க உங்களுடைய லாகின் பண்ணீங்கன்னா உங்க இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆயிடும். லாகின் பண்ணீங்கன்னா உங்களோட டேஷ்போர்ட் போகும். சோ இதுல வந்து நம்ம இன்னும் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் படிப்படியா ஆட் பண்ண வேண்டி இருக்கு. இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற மாடியூல் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இங்க கொடுத்துருக்கிறோம் இல்லையா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற இந்த மெனுவை கிளிக் பண்ணுங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு நம்ம ஒரு மரத்தோட ஐகானை கொடுத்துருக்கிறோம். ஏன்னா போதி மரம் அப்படின்ற கான்செப்ட்ல தான், அது தானாவே சிந்திக்கும் ஞானம் வரும்ன்ற கான்செப்ட்ல தான் இதுக்கு வந்து நம்ம இந்த மரம் ஐகானை கொடுத்துருக்கிறோம். இப்ப இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்கிரீனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்கிரீன் தான் தெரியும். இதுல வந்து ஒரு டெக்ஸ்ட் ஒரு பெரிய ஸ்கிரீன் மாதிரி இருக்கும். கீழே நீங்க டைப் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இதுல வந்து நம்ம சாட் விண்டோ மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். சரியா? இப்ப இதுல போயிட்டு நீங்க எப்படி ஒர்க் பண்ணணும்னா, இதுல ஜஸ்ட் ஹெல்ப்னு டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் போயிட்டு ஹெல்ப்னு டைப் பண்ணி என்டர் அடிச்சீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்ணணும், இந்த சிஸ்டத்தை எப்படி யூஸ் பண்ணணும்னு இது சொல்லும். சோ இதுல என்ன சொல்லும், வெல்கம் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹாரோஸ்கோப் சிஸ்டம். The system is currently in testing stage. You can use it by entering date, month, year, hour, minute, second, and city name. For example, 29/10/1977, 21/30/00 சென்னை ஆரோக்கியான்னு நீங்க கொடுத்தீங்கன்னா, அதாவது ஒரு ஸ்பேஸ் விட்டு, அதாவது நீங்க வருஷம், ஒரு ஸ்பேஸ் விட்டு மாசம், ஒரு ஸ்பேஸ் விட்டு ஃபர்ஸ்ட் நாள் டேட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு மாசம், ஒரு ஸ்பேஸ் விட்டு வருஷம், ஒரு ஸ்பேஸ் விட்டு டைம்ல அவர், ஒரு ஸ்பேஸ் விட்டு மினிட்ஸ், ஒரு ஸ்பேஸ் விட்டு செகண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு எந்த ஊரோ அந்த ஊர் கொடுக்கலாம். அப்படி ஊர் கொடுத்துட்ட பிறகு அந்த ஜாதகரோட பேர்னா டைப் பண்ணலாம். அப்படி டைப் பண்ணீங்கன்னா ஜாதகம் கிரியேட் ஆயிடும். ஸோ இதுதான் இதோட நோட்டிபிகேஷனு. இப்ப நம்ம சிம்பிளா என்ன பண்ணலாம், இதுல உள்ள வந்தோடனே நான் என்ன பண்றேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு டேட் வந்து 2ஆம் தேதி இல்லையா, 02/08/2024
இப்போ டைம் வந்து மணி 20:07:00 சென்னை. எக்ஸாம்பிளுக்கு வந்து மீட்டிங் லைவ் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்டர் அடிக்கிறேன்னா ரெஸ்பான்ஸ் யூ நீங்க கொடுத்தது என்னது? யூ நம்ம என்ன டைப் பண்ணோம்? 2/8/2024 27:07 சென்னை மீட்டிங் லைவ்னு சும்மா கொடுத்தோமா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதை பிரிச்சுக்கும். நீங்க டைப் பண்ணதை இதுவே பிரிச்சு எடுக்கும். அப்படி எடுக்கும் பொழுது ஒரிஜினல் இங்க இருக்குது, நார்மலைஸ்ன்றத அது இயர் ஐஃபன் மந்த் ஐஃபன் டேட் ஐஃபன் அதாவது கம்ப்யூட்டருக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த டேட்டா பேஸ் சிஸ்டத்துக்கு புரிஞ்சுக்கிற பேட்டர்ன்ல மாத்திட்டு அது டே மந்த் இயரை தனித்தனியா பிரிச்சு எடுத்து அந்த சென்னைன்னு கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துல சென்னையோட லாட்டிடியூட் லாங்கிடியூட் எடுத்து டைம் ஜோன் எடுத்துட்டு நம்ம பேர் என்ன கொடுத்தோமோ அதை கொடுத்து கிரியேட் பண்ணிடும். நீங்க கிரியேட் பண்ண ஜாதகத்தை டெம்பரரியா கிரியேட் பண்ணி அதை ஒரு செஷன்ல கிரியேட் பண்ணி வைக்கும். இப்ப இந்த ஓபன் பண்றதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி 2 ஜாதகத்தை ஓபன் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப நம்ம லாஸ்டா கொடுத்தது இங்க இருக்கு பாத்தீங்களா? இப்ப இந்த இடத்துல நீங்க இதுக்கு மேல இன்புட்னு நீங்க கொடுத்தது மேல ஒரு ஹைப்பர் லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஜாதகத்தோட ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்படி வருது இல்லையா? இப்படி வந்தோடனே இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வேற ஒரு ஜாதகம் மேல ரீசெண்டா ஒர்க் பண்றீங்க. இப்ப காலையில ஆபீஸ்க்கு வந்து நீங்க ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜர், காலையில ஆபீஸ்க்கு வந்து இன்னைக்கு காலையில லாகின் பண்றீங்க. லாகின் பண்ணோன்னே ஒரு 2 கிளைண்ட் வராங்க, 2 ஜாதகம் பாக்குறாங்கன்னா அப்படியே இருக்கும். அடுத்து வருதாங்க அப்படியே வந்து இன்னைக்கு ஃபுல்லா நீங்க யாரெல்லாம் பாக்குறீங்களோ அப்படியே இருக்கும். நீங்க பாத்துக்கிட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஹஸ்பண்டோட ஜாதகம் பாப்பீங்க, அப்புறம் ஒய்ஃப், அப்புறம் பசங்க, ஒரு குடும்பத்துல 4-5 பேர் ஜாதகத்தை பாப்பீங்க. அப்ப டக்குன்ட்டு இன்னொருத்தர் ஜாதகத்தை நீங்க பாக்கணும்னா நீங்க அப்படியே கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இன்னொருத்தர் ஜாதகம் வந்துடும். இங்க லிஸ்ட்ன்றது கமாண்ட். லிஸ்ட்னு டைப் பண்ணீங்கன்னா இப்ப நீங்க என்னென்ன ஜாதகம் இன்னைக்கு செஷன்ல என்னென்ன ஜாதகத்தை பண்ணீங்களோ அது லோட் ஆகும். இப்ப எந்த ஜாதகத்தை கிளிக் பண்றீங்களோ அந்த ஜாதகத்தோட லக்னம் வருது பாருங்க. லாஸ்ட் இயர் அமாவாசை வருதா? இப்ப இந்த லக்னம் வந்து இப்ப நம்ம 29/10/1977 ஜாதகத்தை சூஸ் பண்ணும்போது மிதுன லக்னம் வருதா? இப்ப 19/1 சூஸ் பண்றேன். அதை சூஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? மேஷ லக்னம் வருதா? வேற ஒரு ஜாதகத்தை கிளிக் பண்ணும்போது அந்த ஜாதகத்தும் என்னவோ அந்த லக்னம் அந்த ராசியும் நவாம்சமும் வந்துடும். இதோட மீனிங் நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வந்து ரிசர்ச் மாடியூலுக்காக இந்த சாஃப்ட்வேரை பண்றோம். இப்ப நார்மலா ட்ரெடிஷ்னலா ஒரு ஜாதகம் சாஃப்ட்வேர்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ஜாதகம் கிரியேட் பண்ணா அந்த ஜாதகத்தோட மொத்த ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி ஸ்கிரீன்ல காட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா அதை பிடிஎஃபா ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா? 100 பக்கமோ 150 பக்கமோ 10-20 பக்கமோ. இப்ப ட்ரெடிஷ்னல் கன்வென்ஷனல் மெத்தட்ல ஒரு ஜாதகத்தை நம்ம உருவாக்கும் பொழுது அந்த ஜாதகத்தோட மொத்தத்தையும் உருவாக்குவாங்க. இப்ப இந்த மெத்தட்ல நம்ம உருவாக்கும் பொழுது ஒரு ஜாதகத்தோட மொத்தத்தையும் நம்ம உருவாக்குறோம், ஆனா நம்ம காட்ட மாட்டோம். இந்த ஸ்கிரீனை பொறுத்த வரைக்கும், இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்கிரீனை பொறுத்த வரைக்கும் நம்ம வேற ஒரு நியூ ஹாரோஸ்கோப் செக்ஷன், சேவ்டு ஹாரோஸ்கோப் செக்ஷன் இருக்கு. அது நம்ம போன 2 வாரத்துக்கு முன்னாடி காமிச்சோம். அது ஸ்டில் தேர். அது நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட் மாதிரி இருக்கும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செஷன்ஸ் எப்படி நம்ம பண்ணணும், அது எந்த மைண்ட் செட்ல பண்றோன்றதான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நீங்க எந்த ஜாதகத்தை சூஸ் பண்றீங்களோ அந்த ஜாதகம் வந்து ஆக்டிவ் ஜாதகமா லோட் ஆயிடும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாஸ்டா ஓபன் பண்ண ஜாதகம் அந்த பேர் என்னவோ அந்த ஜாதகம் இங்க ஓபன் ஆயிருக்கா? இப்ப இந்த ஜாதகத்தோட ரிசர்ச் மாடியூல் நம்ம பண்ணலாம். இதுல வந்து நீங்க இப்ப ஹெல்ப்னு கொடுத்தீங்கன்னா இதுல என்னென்ன கமாண்ட் எல்லாம் நம்ம ஆட் பண்றோமோ ரெகுலரா ஆட் பண்ண போறோம். அதெல்லாம் இந்த ஹெல்ப்ல பார்த்து நீங்க கொடுத்து பழகிக்க வேண்டியதான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல D1, D2, D3, D4, D7, D9, D10, D12, D16, D20, D24, D27, D30, D40, D45, D60 அப்படின்னு கொடுத்துருக்கிறேன்னா இப்ப என்னன்னா நீங்க இப்ப D60ன்னு கொடுத்தீங்கன்னா D60 லோட் ஆகும். அதாவது எந்த ஜாதகத்தை நீங்க ஓபன் பண்ணிருக்கீங்களோ அந்த ஜாதகத்தோட ஸ்பெசிபிக் பாவ அனாலிசிஸ் பண்றதுக்கு இதை நம்ம ஃபர்தரா ஃபைன் டியூன் பண்றோம். இப்ப D7னா D7 லோட் ஆகும், இப்ப D9னா D9 லோட் ஆகும், D2னா D2 லோட் ஆகும். இப்ப இது இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப டக்குன்னு இன்னொரு ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா அந்த ஜாதகத்தை நீங்க என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் லிஸ்ட்னு டைப் பண்ணீங்கன்னா அந்த லாஸ்டா பண்ண ஜாதகங்கள் தெரியும். அந்த எந்த ஜாதகமும் வேற ஜாதகத்தை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஜாதகம் உடனே லோட் ஆயிடுவீங்க. இப்ப அந்த ஜாதகத்தோட D10 பார்க்கணும்னா D10 டைப் பண்ணீங்கன்னா அந்த ஜாதகத்தோட D10 வரும். சோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடியூல்ல ஒரு கோர் ஏபிஐ நம்ம கால் பண்ணிருக்கிறோம்.
நம்ம ஜாதகத்தை எளிமையா யூஸ் பண்றதுக்கான வழிமுறைகளை கொடுத்துருக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு மைக் சிம்பிள் கொடுத்துருக்குறோம் இல்லையா? இந்த மைக் சிம்பிளை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு மைக் இது வரும். ஒரே நிமிஷம். இப்ப இந்த ரெக்கார்டிங் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு அலோ கேக்குதா இந்த இடத்துல? அலோ கொடுத்துட்டு நம்ம இங்க பேசலாம். 29/10/1977 இங்க வந்துருச்சு பாருங்க. 29/10/1977. அதாவது நம்ம வந்து எந்த கமாண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம போன்ல தானே யூஸ் பண்ணுவோம். இப்ப நீங்க போயிட்டு இதை கிளிக் பண்ணிட்டு D1 வந்துருச்சா? இப்ப கிளிக் பண்ணிட்டு D10. அப்ப நம்ம பேசுற மாதிரியே வேலை செய்யலாம். நம்ம டைப் பண்ண வேண்டாம். இத நம்ம ஈஸியா ஒரு ஜாதகத்தை லோட் பண்ணிட்டு நம்ம என்ன கீவேர்டு யூஸ் பண்ணணுமோ அந்த கீவேர்டை நம்ம வாயில பேசினாலே அந்த கமாண்ட் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நம்ம இதை பண்ணியிருக்கோம். ஸோ பரிச்சார்த்தமான முயற்சி. நீங்க உங்க போன்ல எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. நம்ம வந்து இப்ப இதோட எப்படி இது பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப A4 அப்படின்னு கொடுத்தா A4ல ஷீட் வர மாதிரி, A4 தமிழ்னு கொடுத்தா தமிழ்ல வரும், A4 தெலுங்குன்னு கொடுத்தா தெலுங்குல வரும், A3 அந்த மாதிரி கொடுத்தா A3ல வர மாதிரி, அனலைஸ் மதர், அனலைஸ் ஃபாதர், செக் கம்பேட்டபிலிட்டி வித் பிரதர், அந்த மாதிரி நம்ம நார்மலா பேசுற மாதிரியே நம்ம கீவேர்ட்ஸ் இதுல ஃபர்தரா ஆட் பண்ண போறோம். அப்ப நம்ம ஒரு ஜாதகத்தை லோட் பண்ணிட்ட பிறகு அந்த பர்டிகுலரா ஒரு கேள்வி கேட்பாங்க இல்லையா? ஒரு ஜாதகத்துக்கு என்ன கேள்வி கேட்கறாங்களோ அந்த கேள்விக்குரிய கீவேர்டை நம்ம ஜஸ்ட் பேசினாலே அந்த கீவேர்டுக்கு ஏத்த ப்ரோக்ராமை நம்ம கிராஜுவலா அப்டேட் பண்ண போறோம். இந்த மாடியூல்ல கீவேர்டு இனிமேல் தான் பில்ட் பண்ண போறோம். நம்ம வந்து கோர் அப்ளிகேஷனை எழுதிட்டோம். சோ இப்போ ஒரு ஜாதகத்துக்கு தேவையான 2300 டேட்டாவை நம்ம லோட் பண்ணிடுவோம். அந்த ஜாதகத்தை சொல்லாலே அது கிரியேட் ஆயிடும். அது லோட் ஆயிட்ட பிறகு நம்ம அதுக்கான எந்த குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம பேசுறோமோ இல்ல டைப் பண்றோமோ அதை வந்து டீட்டெயிலா ஆராய்ச்சி பண்ணி எடுத்துட்டு வர மாதிரி நம்ம கிராஜுவலா இந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ண போறோம். ஸோ இதுதான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட கான்செப்ட். அதாவது இப்ப நம்ம ஒரு நார்மலா ஒரு லாங்குவேஜை படிக்கணும். இப்ப நமக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் படிக்கணும்னா என்ன செய்வோம்? ஆங்கிலத்துல இருக்கிற அதிகமான வார்த்தைகளை தான் ஃபர்ஸ்ட் படிக்கணும், வெக்காபுலரி. இப்ப நம்ம புதுசா ஒரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த மொழியில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை வந்து நம்ம அதிகமா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வார்த்தைனா இந்த மீனிங் அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்ப அது மாதிரி அது தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பேசுவோம் இல்லையா? அது மாதிரி நம்ம இந்த சிஸ்டத்துல கீவேர்ட்ஸா பில்ட் பண்ண போறோம். சரியா? அப்ப இந்த கீவேர்ட்ஸ்னா நமக்கு வந்து இப்ப ஒரு ஜாதகத்துல தங்குமா தங்காதானா அபவுட் கோல்டுன்னு கொடுத்தா இந்த ஜாதகத்துல தங்கம் எப்படி, இந்த ஜாதகருக்கு தங்கம் வருமா வராதா, தங்கத்தால நன்மை இருக்குதா, அந்த மாதிரி. அதாவது உலோகங்கள், தாவரங்கள், தாதுக்கள், உறவுகள், உறவு முறைகள், அப்புறம் வந்து அசையும் அசையா சொத்துக்கள், வழக்குகள், நோய்கள், அந்த மாதிரி எல்லா கீவேர்டையும் நம்ம வந்து இதுல கிராஜுவலா ஆட் பண்ண போறோம். இது ஒரு முற்றுப்பெறாத காரணி தான். இது வந்து நம்ம அழகா இதை ரெடி பண்ணிட்டோம். இப்ப இதை டவுன் த லைன் ஒரு வருஷம் நம்ம கீவேர்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டே ரிசர்ச் மாதிரி இது கொண்டு போனோம்னா நம்ம எவ்வளவு கீவேர்டுக்கு என்னென்ன அவுட்புட் வரணும்னு எழுதுறோமோ அதெல்லாம் இதுல சேர்ந்துக்கிட்டே பூ மாலை மாதிரி கட்டிக்கிட்டே போகலாம். அப்ப இதோட நோக்கம் என்னன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்தை ஓபன் பண்ணி அதுல ஒரு குறிப்பிட்ட விஷயத்த டீடைலா அனலைஸ் பண்றதுக்கு ஃபங்க்ஷனா எழுத போறோம். இப்பதான் நம்ம பில்ட் பண்ண போறோம். இப்ப இது ஒரு ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் இல்ல. இது வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் எழுதும் பொழுது இது ஆல்ரெடி இங்க நம்ம ஆராய்ச்சி பண்றோம் இல்லையா? இப்ப இந்த ஒரு ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணும்போது இது மெஷின் லேர்னிங்கா இதுவே நம்ம எந்த லாகின்ல இருக்கிறோமோ அந்த லாகின்ல நம்ம பண்ற ஆராய்ச்சிகளை அது இன்டர்னலா சேமிச்சு வைக்கும். நாளைக்கு நீங்க ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கும் பொழுது நீங்க ஒரு 6 மாசம் நீங்க வந்து ஒரு ஜாதகங்களை பார்த்திருக்கீங்கன்னா நீங்க புதுசா ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது ஒரு கேள்வி கேட்கும் பொழுது நீங்க ஆல்ரெடி பண்ண உரையாடல்ல இருந்து எடுத்து ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்திருப்போம் இல்லையா? அந்த ஜாதகத்தை கிராஸ் செக் பண்ணி காட்டும். அப்ப பண்ணும் பொழுது உங்களுக்கு முன்னாடி நீங்க பண்ண உதாரணங்களை எடுத்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த மாதிரி நீங்க பலன் சொன்னீங்க, இந்த மாதிரி வந்து ரிசல்ட் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு கிராஸ் செக் எடுத்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி மிஷின் லேர்னிங் ஆட்டோமேட்டிக்கா அதுவே புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம இதுல எழுதுறதுக்கான மாடியூல்ஸ் எல்லாத்தையும் கட்டமைச்சிருக்கோம். ஸோ
ஸோ கிராஜுவலா இது வளரும். இதுல வந்து ஒரு மினிமம் பெஸ்ட் வெர்ஷன், அதாவது இப்ப நிறைய கீவேர்ட்ஸ் எழுதியிருக்கிறேன். இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் நான் போட்டிருக்கிறேன். அப்ராக்சிமேட்டா ஒரு 200 கீவேர்டுக்குள்ள இந்த மாசம் முடியறதுக்குள்ள எழுதுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன். இந்த மாசம் 17ஆம் தேதி, இந்த ஆகஸ்ட் மாசம் 17ஆம் தேதி கோயம்புத்தூர்ல சனிக்கிழமை, ஆகஸ்ட் 17 கோயம்புத்தூர்ல ஒரு சனிக்கிழமை நம்ம வந்து ஒரு கருத்தரங்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், நேரடி கருத்தரங்கு. அந்த கருத்தரங்குல கூடுமான வரைக்கும் எல்லாரும் நேரடியா கலந்துக்க முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த ஃபுல் டேல நான் இந்த மாடியூல இன்னும் எப்படி டீட்டெயிலா நான் டெவலப் பண்ணியிருக்கிறேன், அது இன்னும் எப்படி யூஸ் பண்ணலாம், அது கிராஜுவலா அது எப்படி எல்லாம் வரும்ன்றத நேரடியாகவும் நான் விளக்குறதுக்கு முயற்சி செய்யறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோடிங்கை நீங்க பாத்தீங்கன்னா இந்த டேட் ஆஃப் பர்த், இந்த டைம் எல்லாம் வந்து நீங்க எந்த மாதிரி கொடுத்தாலும் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நான் கோடிங் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து இப்போ நீங்க ஒரே மாதிரி தான் டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்கிரீன் தெரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு ப்ரோக்ராம் தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு புரியும், நான் காமிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் டேட் டைப், சரியா? இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க இத்தனை விதமான டேட் டைப் பண்ணலாம். அதாவது 5 ஸ்பேஸ் 10 ஸ்பேஸ் 23, அதாவது சிங்கிள் டிஜிட் இயர் கொடுத்தாலும் அது எடுத்துக்கும். நீங்க வந்து டாட் வச்சு, டேட்டுக்கு நடுவில் டாட் வச்சு கொடுத்தாலோ, செமிகோலன் வச்சு கொடுத்தாலோ, இல்ல ஐஃபன் வச்சு கொடுத்தாலோ, இல்ல வருஷம் மாசம் டேட் ஃபர்ஸ்ட் கொடுத்தாலோ, இல்ல வந்து டேட்டு ஸ்லாஷ் மாசம் ஸ்லாஷ் இயர் கொடுத்தாலோ, அதாவது காமனா நம்ம ஒரு தேதியை ஒவ்வொரு ரீஜன்ல வெவ்வேறு மாதிரி பயன்படுத்துவோம் இல்லையா? நீங்க எப்படி டைப் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு காமனா புரிஞ்சுக்கிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோம். நீங்க எந்த மாதிரி டேட் டைப் பண்ணாலும் எடுத்துக்கும். ஆனா நீங்க அவ்வளவு கஷ்டப்படாம நீங்க நார்மலா வந்து வருஷம் டேட்டு ஒரு ஸ்பேஸ் மாசம் ஒரு ஸ்பேஸ் இயரு, தேவைப்பட்டா இயர் இது கொடுக்கலாம், நாள் நேரம் கொடுக்கலாம். நீங்க நேரம் கொடுக்கும்போது கொடுத்தாலும் எடுத்துக்கும், கொடுக்கலன்னா அந்த ஃபர்ஸ்ட் மினிட் எடுத்துக்கும், கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுத்தது எடுத்துக்கும். ஏஎம் பிஎம்னாலும் கொடுக்கலாம், இல்ல 24 ஹவர்ஸ்னாலும் கொடுக்கலாம். நீங்க ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ் கொடுக்கலனாலும் எடுத்துக்கும், ஏஎம் பிஎம்னாலும் எடுத்துக்கும். இந்த மாதிரி எல்லா பாசிபிலிட்டிஸும் நம்ம இதுல எடுத்துக்கிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோம், சரியா? சோ இதோட கான்செப்ட் என்ன, ஐடியலா கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் பேசுற மாதிரியே இங்க பண்ணலாம். நிறைய ஜாதகங்களை ஒரே நேரத்துல ஓபன் பண்ணி கம்பேட்டபிலிட்டி செக் பண்ற பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் இதுல வச்சிருக்கிறோம். அதாவது இப்ப நமக்கு இரு ஜாதக கூட்டு விளைவுகள் தான் விஷயத்தை செய்யும். இப்ப நீங்க நார்மலா ஒரு ஜாதகத்துக்கு தனிப்பட்ட முறையில ஜாதகம் பாக்குறத விட ஒரு குடும்பத்துக்கு ஜாதகம் பார்க்கணும், பார்த்தா தான் கரெக்டா இருக்கும். கணவன் மனைவியா வந்தாங்கன்னா கணவனுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் நடக்குது, இப்ப கோச்சாரத்துல கணவனுக்கு என்ன இம்பாக்ட் பண்ணுது, மனைவிக்கு என்ன இம்பாக்ட் பண்ணுது, 4 பேர் இருக்கிறாங்க குடும்பத்துல, கணவன் மனைவி 2 குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் பையனுக்கு என்ன இம்பாக்ட் பண்ணுது, செகண்ட் பையனுக்கு என்ன, அந்த மாதிரி ஆராய்ச்சி எல்லாம் இதுல நம்ம படிப்படியா ஆட் பண்றோம், சரியா? இப்போ முழுக்க 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 ஆராய்ச்சி சார்ந்து இதை நம்ம கொண்டு போறோம். இது வந்து நம்ம பண்ற ஒவ்வொரு ஆராய்ச்சியும் அது இன்டர்னலா புரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு ஜாதகத்தை பண்ணும்பொழுது முன்னாடி செஞ்ச ஜாதகத்துல நம்ம கொடுத்த ஃபைனல் ஒரு வெர்டிக்ட் கொடுத்து சேவ் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, இதுனா இப்படி இருக்குது, அது சரின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை நம்ம ஸ்டோர் பண்றதுக்கும் ஆப்ஷன் கொடுக்குறோம் கிராஜுவலா. அப்படி கொடுக்கும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்து புது ஜாதகங்கள் வரும் பொழுது ஆல்ரெடி இந்த மாதிரி ஜாதகங்கள் இந்த மாதிரி ரிசல்ட்ல இருக்கு அப்படின்னு அதுவே எடுத்து கொடுக்குற மாதிரியான மாடியூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதுல கட்டமைக்கிறோம். இது வந்து இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் வெர்ஷன் நீங்க கொடுத்துருக்குறோம். இதுக்கே நமக்கு வந்து ஒரு 3 வார தடங்கள். ஆக்சுவலி இந்த மாடியூல பண்ணி 3 மாசம் ஆச்சு. இத 3 மாசம் ஆகி 3 வாரத்துக்கு முன்னாடி லைவ் போட போகும்போது பிரச்சனை வந்து அந்த ஒரு சின்ன பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்றதுக்கு எனக்கு 3 வாரங்கள் தேவைப்பட்டது. ஸோ இப்பதான் ப்ரொடக்ஷன் சர்வருக்கு வந்திருக்கு. ஸோ பேரலா நிறைய பிட்ஸ் அண்ட் பீசஸா நிறைய பண்ணி வச்சிருக்கிறேன். அது எல்லாத்தையும் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து டெய்லி ஒரு அப்டேட்டோ இல்ல 2 நாளைக்கு ஒரு அப்டேட்டோ நான் ஜஸ்ட் மீட்டிங் போடலன்னா கூட ஐ வில் ஜஸ்ட் கிவ் யூ த குரூப்ல வந்து இந்த கீவேர்டு யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொன்னா நீங்க அந்த கீவேர்டை யூஸ் பண்ணி பாருங்க. வீக்லி மீட்டிங் போட்டு மீட்டிங்ல இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றேன், சரியா? ஸோ இவ்வளவுதான் இப்போதைக்கு இந்த விஷயம் இதுல இருக்கிறது.
இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இப்ப புதுசா சேர்ந்தவங்களுக்கு லாகின் வந்து நான் நாளைக்கு காலையில கிரியேட் பண்ணி தரேன். எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் திருமகள் தரிசனம் மெம்பர்ஸ்க்கு சேம் லாகின் தான். அதாவது நீங்க exactpredictions.inல என்ன யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து யூஸ் பண்றீங்களோ சேம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் தான் உங்களுக்கு இதுலயும் கொடுப்பீங்க. நீங்களா இதுல அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியாது. நான் கிரியேட் பண்ணாதான் இதுல அக்கௌண்ட் வரும். சரியா? ஸோ ப்ராபப்ளி இந்த 17th இது ஒரு ஸ்டேபிள் வெர்ஷனா இதுல நிறைய அப்ராக்சிமேட்டா ஒரு 200 கீவேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி நான் பில்ட் பண்ணியிருப்பேன். எவ்ரி மந்த் ஒரு 100-200 கீவேர்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போனோம்னா இந்த ரிசர்ச் வந்து ஒரு முழுமை அடையும். 6 மாசத்துல வந்து இது ஒரு நல்ல ஏஐ மாடியூலா டெவலப் ஆயிருக்கும். இது வந்து ஸ்டில் இது வந்து ஒரு டெஸ்டிங் என்விரான்மெண்ட்ன்ற மாதிரியே ட்ரீட் பண்ணுங்க. exactpredictions.org ஒரு 3 மாசத்துல இது ரொம்ப நல்ல ஒரு ஸ்டேபிளான வெர்ஷனா வரும்ன்றது நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது ஒரு கன்வென்ஷனல் மெத்தட் கிடையாது. இது ஒரு பரிட்சார்த்தமான ஆராய்ச்சி முயற்சி. சரியா? இது சில பேருக்கு ஈஸியா இருக்கலாம், சில பேருக்கு கஷ்டமா இருக்கலாம். போக போக பழக பழக பிடிக்கலாம், பழக பழக பிடிக்காம இருக்கலாம். எனக்கு வந்து வெறும் தசாபுத்தி அந்தரம் தெரிஞ்சா நான் பலன் சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்காது. ஆனா வந்து எம்ஆர்ஐ எடுத்தாதான் ஒரு ஸ்கேன் டயக்னஸ் பண்ண முடியும், சிடி ஸ்கேன் எடுத்தாதான் ஒரு டயக்னஸ் பண்ண முடியும்ன்ற மாதிரி மெடிக்கல்ல இருக்கிற மாதிரி இது ஒரு எம்ஆர்ஐ மாதிரி சிடி ஸ்கேன் மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு டயக்னோஸ்டிக் டூலா நம்ம இதை பில்ட் பண்றோம். சரியா? இது முழுக்க முழுக்க கீவேர்ட்ஸால பில்ட் பண்ற ப்ராடக்டா இருக்கும். அப்ப ஜாதகத்தை ஓபன் பண்ணோன்னா எந்த வார்த்தையை நம்ம சொல்றோமோ, எந்த வார்த்தை சொன்னாலும், அதாவது நம்ம காமனா பயன்படுத்துகின்ற எந்த வார்த்தை சொன்னாலும் ஒரு டிக்ஷனரி மாதிரி அந்த வார்த்தை இந்த ஜாதகருக்கு என்ன பலன் தரும், இதுதான் நோக்கம். ரொம்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கிட்டா நீங்க எந்த நோய் சொன்னாலும், எந்த உலோகம் சொன்னாலும், எந்த நிறங்கள் சொன்னாலும், என்ன சொன்னாலும், என்ன உறவுகள் சொன்னாலும், என்ன வார்த்தைகளை நீங்க சொல்றீங்களோ அந்த வார்த்தை இந்த ஜாதகத்துக்கு ஆதிபத்தியங்கள்லயோ காரகத்துவங்கள்லயோ கோச்சாரத்திலேயோ நடக்கின்ற தசாபுத்தி அந்தரகங்களிலும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றதை ஆட்டோமேட்டிக்கா எடுத்து சொல்லும். இது ஒரு ப்ரீடிஃபைன்டா இஃப் கண்டிஷன் இந்த இப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும்ன்ற ப்ரோக்ராம் கிடையாது. இது வந்து என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ பெஸ்டா அதுவே சிந்திச்சு எடுத்து சொல்லும். ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ணும். தனியா நம்ம கொடுத்த இஃப் கண்டிஷனை மட்டும் வச்சுக்காது. இதுவே தன்னை மேம்படுத்தி கொண்டு கிராப் பண்ணிக்கிட்டு இது பண்ணும். சரியா? இதுக்கு நம்ம கிராலிங் மாடியூல்ஸ் எல்லாம் எழுதுறோம். போக போக இது வந்து இப்ப எப்படி கூகுள் கிரால் பண்ணுதுல, கூகுள் வந்து என்ன பண்ணுது, கூகுள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க நார்மலா கூகுளுக்கு போயிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு கீவேர்ட் டைப் பண்ணீங்கன்னா அது சர்ச் ரிசல்ட் கொடுக்குது இல்ல. கூகுள் என்ன பண்ணும், நார்மலா நிறைய வெப்சைட்டை பேக் எண்ட்ல கிரால் பண்ணும். கிரால்னா தவழ்ந்து போற மாதிரி அந்த வெப்சைட்டை இன்டர்னலா லோட் பண்ணும். அந்த லோட் பண்ணி அந்த வெப்சைட்ல என்ன தகவல்கள் இருக்குன்றத படிக்கும். படிச்சு அந்த வெப்சைட்ல இருக்கிற ஒவ்வொரு பேஜ்ல என்ன தகவல்கள் இருக்குதுன்றத அதோட டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி கீவேர்டு வச்சுக்கும். சரியா? அந்த மாதிரி கீவேர்டு வச்சுக்கிட்டு நம்ம கேட்கும் பொழுது எந்த கீவேர்டுக்கு அது ரேங்கிங் பண்ணிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ராசி பலன் அப்படின்ட்டு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு வெப்சைட்டோட ராசி பலனை ஃபர்ஸ்ட் காட்டும். ஒரு 100 பக்கம் சர்ச் ரிசல்ட் வரும். அது கூகுள் பண்ணிருக்கிற அல்காரிதம். அது மாதிரி நம்ம வந்து இன் ஃபியூச்சர்ல நம்மளோட சர்வர் கெப்பாசிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுற பட்சத்துல நமக்கு அதற்கான அந்த விஷயங்கள் வரும்போது நம்ம கிராலிங் பண்றதுக்கான அந்த விஷயங்கள் எல்லாத்த கூட நம்ம பண்ணி வச்சிருக்கிறோம். சரியா? சோ இது ஒரு தானாகவே தகவல்களை திரட்டி, தானாகவே ஒட்டுமொத்த இணையத்தில் இருக்கின்ற தகவல்களை திரட்டி சேவ் பண்ணி வச்சுப்போம். அதாவது தானாகவே இணையத்தில் இருக்கின்ற அனைத்து ஜோதிட ரீதியான தகவல்களை திரட்டும். அதுவே தேடி அதுவே ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அதுவே இண்டெக்ஸ் பண்ணி வச்சுப்போம். அது தனி வேலை. நம்ம டே டு டே யூஸ் பண்ணும் பொழுது நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை சேவ் பண்ணி வச்சுப்போம். ஆஸ் அ அஸ்ட்ராலஜி ரிசர்ச்சரா நம்ம ப்ரீடிஃபைன்டா சில இன்ஃபர்மேஷனை கொடுப்போம். இந்த விதி இருந்துச்சுன்னா இந்த யோகம், இந்த விதி இருந்துச்சுன்னா இந்த அவயோகம், இப்படி இருந்துச்சுன்னா இப்படி நடக்கும்ட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்டு ஜோதிட விதிகள் இருக்குல்ல, அந்த விதிகளையும் நம்ம ஃபீட் பண்ணுவோம். கிராஜுவலா ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்போம் சிஸ்டத்துல. அப்ப இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும் ஃபியூச்சர்லன்னா, இது கூகுள் சர்ச் பண்ற மாதிரி தானாவே உலகத்துல இருக்கிற அஸ்ட்ராலஜி ரிலேட்டட் தகவல்களை தேடி 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 தன்னைத்தானே அப்டேட் பண்ணி வச்சுக்கும். அப்ப
நிறைய வெப்சைட்ல இருக்கிற எல்லா தகவல்களையும் ஜோதிட ரீதியான தகவல்களை தேடி வச்சுக்கும், irrespective ஆஃப் லாங்குவேஜ். இங்கிலீஷ்ல இருக்கும், ஹிந்தியில இருக்கும், உருதுல இருக்கும், சைனீஸ்ல இருக்கும், தெலுங்குல இருக்கும், மலையாளத்துல இருக்கும். எல்லா எல்லா மொழிகளில் இருக்கின்ற அந்த ஜாதக ஜோதிடம் சார்ந்த கட்டுரைகளை தானாகவே தேடி கூகுள் எப்படி வேலை செய்யுதோ, ஒரு சர்ச் என்ஜின் எப்படி வேலை செய்யுது, கூகுள்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், சாட் ஜிபிடியும் அப்படிதான் வேலை செய்யுது. மற்ற உலகத்தில் இருக்கிற எல்லா யாகு முதற்கொண்டு எந்த சர்ச் இன்ஜினும் இப்படிதான் வேலை செய்யுது. இட்ஸ் அ லீகல் ப்ராசஸ். புரியுதா? ஒரு வெப்சைட்டை நம்ம கிரால் பண்ணக்கூடாதுன்னா அந்த வெப்சைட்டோட robotics.txt போயிட்டு நோ கிரால்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். அதை கொடுத்தா ஒரு ஜென்யூன் வெப்சைட் வந்து அந்த கிரால் பண்ணாது. சரியா? அதுல இருக்கிற டேட்டாவை எடுக்காது. அதே லாகின் பண்ணி ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ள போய் இருக்கிற டேட்டாவை எடுக்கிற டீடைல்ஸை எந்த ஒரு கூகுளும் எந்த சர்ச் இன்ஜினும் எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம அதே ப்ரோட்டோகால்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அவைலபிளா பப்ளிக்கா அவைலபிளா இருக்கிற எந்த டேட்டாவையும் நம்ம கிரால் பண்ணி தனியா டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்றோம். அதை நம்ம இன்னும் ஆரம்பிக்கல, ஆரம்பிப்போம். நான் சொல்றது புரியுதா? இந்த இந்த ப்ராஜெக்டோட ஸ்கோப், எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆர்பிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம், இந்த ஏஐ மாடியூலோட ஸ்கோப் என்ன, இது எப்படி வளர போகுது, நம்மளுடைய திட்டங்கள் என்னன்னு சொல்றேன். ஸோ இது தானாகவே எல்லா அஸ்ட்ராலஜி டேட்டாவையும் எடுத்து தன்னுடைய ஹியூஜ் டேட்டா பேஸ்ல கீவேர்டு வைஸா ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதுவே பேக் எண்ட்ல ஒர்க் பண்ணி வெயிட்டேஜ் கொடுக்கும். இந்த தகவலின் நம்பகத்தன்மை, இது சரி, இதை நம்ம யூஸ் பண்ணலாம், யூசர் கேட்கும்போது இதை கிராஸ் ரெஃபரன்ஸ்க்கு கொடுக்கலாம்னு அது வந்து எடுத்து வைக்கும். இரண்டாவது தகவல், நம்ம வந்து ஆஸ் ப்ரோக்ராமரா இந்த சிஸ்டத்துக்கு நான் கொடுக்குற இன்புட்ஸ், நம்ம ஆல்ரெடி எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ்.inல நிறைய இஃப் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கிறோம் இல்லையா? அதாவது வாவ பலன்கள், நவாம்ச பலன்கள், கோச்சார பலன்கள், அஷ்டவர்க்க பலன்கள், அப்புறம் நிறைய 25 ஸ்பெஷல் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா? அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் கிராஜுவலா இதில் கொண்டு வந்து வைப்போம். அப்ப அதுல இருக்கிற கண்டிஷன்ஸையும் இதுல நம்ம வைப்போம். அது இல்லாம நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம பாக்குற ஜாதகங்கள்ல என்னென்ன எடுத்துக்காட்டு ஜாதகங்களை போடுறோமோ அதுல நம்ம கொடுக்குற உள்ளீடுகள் இருக்கும் இல்லையா? திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் டைவர்ஸ், திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஏர்லி மேரேஜ், திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் லாட்ரி, திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் கேன்சர். அது மாதிரி நம்ம ஒரு ஜாதகங்கள் பார்க்கும்போது நம்ம என்ன நோட் போட்டு சேவ் பண்ணி வைக்கிறோமோ அதை எடுக்கும். அப்ப இன்டர்னலா இது என்ன பண்ணும், ஒரு தனி பேக் எண்ட் ப்ராசஸ் போயிட்டே இருக்கும்போது இந்த உதாரண ஜாதகங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்ச தகவல்கள் நம்ம கொடுத்துருக்கிற உள்ளீடுகளை வச்சு இது ஒரு அல்காரிதம் இதுவே பில்ட் பண்ணும். மிஷின் லேர்னிங் அதுவே பில்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும், அது படிச்சுக்கிட்டே இருக்கும் இன்டர்னலா இந்த சிஸ்டம். இப்ப நம்ம வந்து ஒரு புதுசா ஒரு ஜாதகத்துக்கு ஒரு கீவேர்டை கொடுக்கும் பொழுது இங்க இருக்க இவ்வளோ பெரிய தகவல்களை திரட்டி எடுத்துட்டு கொண்டு வந்து நமக்கு ஒரு முடிவுகளை ஈஸியா எடுக்கிறதுக்கான விஷயங்களை கொடுக்கும். அதை பார்த்து நீங்க உங்களுடைய முடிவுகளை எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். உள்ளபடியே இது ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி முயற்சி. அதோட ஃபர்ஸ்ட் ஃபேஸை நான் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கிறேன்ற சந்தோஷம் எனக்கு இருக்கு. பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியுது உங்களுக்கு. ஒரு ஜஸ்ட் ஒரு மேல ஒரு ஸ்கிரீனு கீழே ஒரு டைப்பிங் அவ்வளவுதான் இருக்கு. ஆனா அது கூகுள் கூட என்ன ஜஸ்ட் ஒரே ஒரு சர்ச் பார் தானே இருக்கு. ஆனா அதுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அது மாதிரி நம்ம இதை பண்றோம். ஸோ இன்னும் ஒரு 2-3 மாசத்துல இதோட ரிசல்ட்ஸ் உங்களுக்கு பிரமிக்கிற மாதிரி இருக்கும். மேக்சிமம் 17th நம்ம கோயம்புத்தூர்ல நம்ம நேரடியாக இதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு பெரிய லெவல்ல பிளான் பண்ணியிருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய மண்டபத்தை நம்ம புக் பண்ணியிருக்கிறோம். அதாவது கௌமார மடாலயம் அப்படின்ற ஒரு மடாலயம் வந்து நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு மண்டபத்துக்கு நம்ம புக் பண்ணியிருக்கிறோம். அதுல வந்து 17ஆம் தேதி நம்ம பண்றோம். அது வந்து ஒரு ஆசிரமம் மாதிரி. அது வந்து நம்ம காஞ்சி சங்கர மடம் மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய பழமையான மடம். சரியா? கௌமார மடாலயம் சின்ன வேடம்பட்டி அப்படின்ற இடத்துல கோயம்புத்தூர்ல ஒரு மண்டபத்தை நம்ம புக் பண்ணியிருக்கிறோம். அந்த மண்டபத்துல ஒரு 500-600 பேர் கம்ஃபர்டபுளா உட்காரலாம். அந்த மாதிரியான மண்டபத்தை புக் பண்ணியிருக்கிறோம். கூடுமான வரைக்கும் எந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷன்ல நேரடியா கலந்துக்க முயற்சி செய்யுங்க. இட்ஸ் ஃப்ரீ. அது வந்து இலவசமாக தான் நம்ம நடத்துறோம். அது நம்ம காலையில ஆரம்பிச்சு ஈவினிங் வரைக்கும் இருக்கும். அதுல நான் ஒரு 4 மணி நேரம் சற்றேறக்குறைய இந்த எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸோட இந்த புது வெஞ்சர் எப்படி வரும், இது இன்னும் எந்தெந்த மாதிரி எல்லாம் யூஸ் ஆகுன்றதெல்லாம் ரொம்ப தெளிவா நான் அங்க விளக்குவேன். இது ஒரு ஷேப்புக்கு வந்திருக்கும். ஸோ அஃபிஷியலா அன்னைக்கு அதாவது 17ஆம் தேதி அஃபிஷியலா நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸின் அஸ்ட்ராலஜி அப்படின்ற இந்த புதிய பரிணாமத்தை வந்து முறைப்படி வந்து கோயம்புத்தூர்ல லான்ச் பண்றோம். அதோட முன்னோட்டங்கள் தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸோட
புது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள்டு என்னது ஆர்பிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்தோட ஒர்க்கிங் வெர்ஷன். இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது டெஸ்டிங் வெர்ஷன் சொல்றோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் வெர்ஷனை நம்ம 17ஆம் தேதி இந்த மாசம் லான்ச் பண்றோம். உங்க எல்லாரையும் இன்வைட் பண்றேன், யார் வேணாலும் கலந்துக்கலாம். அன்னைக்கு நம்ம சென்னையில் ஆல்ரெடி நம்ம 3 ஃபங்க்ஷன் பண்ணிட்டோம். சரி, சென்னையிலேயே எல்லா ஃபங்க்ஷனையும் பண்ண வேண்டாம்ட்டு நான் கோயம்புத்தூர்ல இதை பிளான் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து ஒவ்வொரு மாதங்கள்ல தமிழகத்துல இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்தின் தலைநகரத்திலையும் நம்ம ஜோதிட மாநாடுகளோ கருத்தரங்குகளோ அந்த மாநாட்டுல நமக்கு கிடைக்கின்ற சப்போர்ட்டை பொறுத்து எடுத்து பண்ணலான் இருக்கிறேன். ஸோ அந்த வகையில கோயம்புத்தூர்ல ஒரு நல்ல மனிதர்கள் ஒரு டீம் அமைஞ்சிருக்கு. தன்னார்வலர்கள் எனக்கு தோளோடு தோள் கொடுத்து இந்த மாநாட்டை நடத்தி கொடுக்க உதவி செய்வதற்கு சில நல்லுள்ளங்கள் முன்வந்திருக்கிறார்கள். அவர்களின் துணையோடு நம்ம இதை செய்யறோம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் நவ். இதை யூஸ் பண்றதுல ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் வேற என்ன இருந்தாலும் நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல கேளுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். சரியா? ஏதாச்சும் இதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு, இப்ப சொன்னதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. யூ கேன் ஆஸ்க் क्वेश्चंस. வணக்கம் ஐயா. இது நம்ம செல்லுல ஆண்ட்ராய்ட் செல்லுல யூஸ் பண்ண முடியுங்களா? ஆமா, ஆண்ட்ராய்ட் செல்ல exactpredictions.org அப்படின்னு போடுங்க. நான் இதுக்கான தனியா ஒரு மொபைல் ஆப்பும் ரெடி பண்ணியிருக்கிறேன். அதையும் நான் இந்த வாரத்துல கூகுள் ஆப்ஸ்ல ஆட் பண்ணுவேன். அதாவது exactpredictions.orgக்கு செப்பரேட்டா ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் ரெடி பண்ணியிருக்கிறேன். அதையும் நான் 17ஆம் தேதி மீட்டிங்குள்ள அஃபிஷியலா லான்ச் பண்ணிடுவேன். அப்ப 2 ஆப் இருக்கும். எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் எக்ஸிஸ்டிங் ஆப், எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் எலைட் ஆப்ன்ட்டு ஆர்பிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் EPOIC அந்த ஆப்பும் தனியா இருக்கும். 17ஆம் தேதிக்குள்ள அதுவும் லான்ச் ஆயிடும். 2 ஆப்பும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்க 2 குதிரையில சவாரி செய்யற மாதிரி தான் இருக்கும் அடுத்த 6 மாசத்துக்கு. exactpredictions.in இருக்கும், exactpredictions.org-யும் இருக்கும். ரைட், ஓகேங்க. நீங்க ஒரு ஜோதிடனுடைய ஹெலன் மாஸ், ஜோதிடத்துக்கான ஒரு ஹெலன் மாஸ், ஒரு புதிய விஞ்ஞானி. ஜோதிடத்திற்கான ஹெலன் மாஸ்கா? ஓகே. அடுத்து சார். வணக்கம் சார். வணக்கம். யார் பேசுறீங்க? சுரேஷ்குமார் சார், சொல்லுங்க சார். ஆக்சுவலி இன்னும் அந்த லாகின் இஷ்யூ இருக்கு அந்த புதிய ORG-ல சார். அதான் சார், நம்ம 3 வாரத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். புதுசா சேர்ந்த எல்லாருக்கும் நாளைக்கு காலையில ஒரு 11 o'clock-குள்ள நான் லாகின் கிரியேட் பண்ணிடுவேன் சார். நான் கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஜெனரல் நோட்டிபிகேஷன் எல்லா குரூப்லயும் கொடுப்பேன். நீங்க ஆல்ரெடி exactpredictions.in-ல என்ன இமெயில் ஐடி என்ன பாஸ்வேர்ட் கொடுத்து ஓபன் பண்றீங்களோ அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டை நாளைக்கு 11 மணிக்கு மேல போடுங்க, வேலை செய்யும். தேங்க்யூ சார். வேலை செய்யல, நீங்க பெய்டு சப்ஸ்கிரைபர், உங்களுக்கு வேலை செய்யலைன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் போடுங்க, நான் பர்சனலா பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ சார். உங்களுடைய எல்லா முயற்சிகளும் வெற்றி பெற எல்லாமல்ல இறைவன் பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு உதவட்டும். வணக்கம். நன்றி சார். அடுத்து சார். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க, சரியா? ஹெல்ப் போடுங்க ஃபர்ஸ்ட். ஹெல்ப் போட்டா வந்துடும். வேற யாராச்சும் யூஸ் பண்ணி பாத்தீங்களா? டவுட் இருக்கா? ஹலோ சார், நான் இதை யூஸ் பண்ணி பார்த்தேன் சார். பிரகதீஸ்வரன். யார் பேசுறீங்க? பிரகதீஸ்வரனா? ஆமா சார். சொல்லுங்க சார். அதுல சில கமெண்ட் கொடுக்கும்போது கரெக்டா வர மாட்டேங்குது. நான் எப்படி கமெண்ட் கொடுத்துருந்தேன்னா இன்னைக்கு உள்ள டேட் தான் சார் போட்டிருந்தேன். 2/8/24 அவர் 8/26 அப்படின்ற ஸ்பேஸ் விட்டு பண்ணியிருந்தேன். அப்ப நாட் ரெகக்னைஸ்னு வந்துச்சு. அதுக்கப்புறமேல் PM போட்டிருந்தேன், அப்பயும் நாட் ரெகக்னைஸ்னு வந்துச்சு சார். நீங்க எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ஓகே சார், நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் சார் வாட்ஸ்அப்ல. சரி. நீங்க நார்மலா எப்படி போடுங்கன்னா, இப்ப டேட் போடுறதா இருந்தா ஃபர்ஸ்ட் 0, இப்ப 1ல இருந்து 9க்குள்ள இருந்துச்சுன்னா 01, 02, 03 அது மாதிரி போடுங்க. அப்படி போடலைனாலும் எடுத்துக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ணும்போது டே ஒரு ஸ்பேஸ் மந்த், சப்போஸ் மந்த் 1ல இருந்து 10க்குள்ள இருந்துச்சுன்னா 01, 02, 03 அது மாதிரி போடுங்க. ஸ்பேஸ் 2024, 1997 அது மாதிரி போட்டு ஒரு ஸ்பேஸ் அந்த வருஷம் ரயில்வே டைம்ல கொடுங்க. 21 இல்லைன்னா 05 ஒரு ஸ்பேஸ்
03 ஒரு ஸ்பேஸ் 00. அதுக்கப்புறம் ஊரு பேரு டைப் பண்ணுங்க. ஊரு பேரு டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட பேரு, ஜாதகரோட பேர் டைப் பண்ணுங்க. இந்த இடத்துல ஜாதகரோட பேரு, ஊரு பேரு, டைம், இது எல்லாமே ஆப்ஷனல் தான். அதாவது டே ஸ்பேஸ் மந்த் ஸ்பேஸ் இயர் கொடுத்தாலே ஜாதகம் கிரியேட் ஆயிடும். அதுக்கப்புறம் அடிஷனலா கொடுக்கறதெல்லாம் ஆப்ஷனல் பேராமீட்டர் கணக்குல நம்ம வச்சிருக்கிறோம். நான் சொல்றது புரியுதா? டே மந்த் இயர் கொடுத்தாலே ஜாதகம் கிரியேட் ஆகும். டே மந்த் இயருக்கு அப்புறம் அவர் மினிட் மட்டும் கொடுத்தாலும் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் அவர் மினிட் செகண்ட் கொடுத்தாலும் கிரியேட் ஆகும். அப்படி கொடுக்கும்போது டிஃபால்ட்டா சென்னை எடுத்துக்கும் சிட்டி. சப்போஸ் நீங்க சிட்டி கொடுத்தீங்க, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், நியூ டெல்லி, நம்ம ஆல்ரெடி எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ்.inல 7000 சிட்டி நேம்ஸ் இருக்கு. அந்த 7000 சிட்டில எது கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். சரியா? அந்த சிட்டி நேம்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ்.inல வந்து சிட்டி மேப் இருக்கு. அந்த மாடியூல்ல போய் பாத்தீங்கன்னா என்னென்ன சிட்டிஸ் இருக்குன்னு சர்ச் பண்ணி பாத்துக்கலாம். அந்த பேரை இங்க கொடுக்கலாம். சிட்டி நேம் மட்டும் கொடுத்துட்டு ஜாதகர் பேர் கொடுக்கலன்னா NA அப்படின்னு எடுத்துக்கும் டிஃபால்ட்டா, நாட் அப்ளிகபிள். சிட்டி நேம் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நீங்க கொடுக்குற எந்த டெக்ஸ்டா இருந்தாலும் அது ஜாதகரோட பேரா எடுத்துக்கும். இதுதான் இப்போதைக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம். இப்ப இது எல்லாமே டெம்பரவரியா இருக்கும். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம கிட்ட 2 செக்ஷன் இருக்கு. நான் திருப்பி என் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். இப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம நியூ ஆரோஸ்கோப் இருக்கு இல்லையா? நியூ ஆரோஸ்கோப் மெனுல நம்ம ஜாதகத்தை கிரியேட் பண்ணிட்டு அது சேவ்டு ஆரோஸ்கோப்ல இருக்கும். இந்த சேவ்டு ஆரோஸ்கோப்பை நீங்க ஓபன் பண்றது இது பெர்மனண்டா சேவ் பண்ற மாதிரி. சரியா? இப்ப இது ஒரு தனி டேட்டாபேஸ், இது ஒரு பெர்மனன்ட் டேட்டாபேஸ். இந்த ஜாதகத்தை ஓபன் பண்ணா இங்க நம்ம எல்லா நார்மலா யூஸ் பண்ற மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் பில்ட் பண்ணிருக்கிறோம். இது ஒண்ணு. இது இல்லாம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறது டெம்பரவரி. இந்த டெம்பரவரியில இருக்கிற ஜாதகங்களை பார்க்கணும்னா நீங்க லிஸ்ட்னு கொடுக்கணும். இந்த டெம்பரவரியில இருக்கிற ஜாதகங்கள் வேற, அந்த சேவ்டு ஆரோஸ்கோப்ஸ்ல இருக்கிற ஜாதகங்கள் வேற. அது கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம கிராஜுவலா இந்த வாரங்கள்ல என்ன பண்ணுவோம், சேவ்டு ஆரோஸ்கோப்ல இருக்கிறத டெம்பரவரியா லோட் பண்றது, டெம்பரவரியா இருக்கிறத பெர்மனண்டா சேவ் பண்றதுக்கெல்லாம் கமாண்ட் ஆட் பண்ணுவோம். புரியுதா? சில ஜாதகங்கள்லாம் நீங்க பாப்பீங்க, ஆனா பெர்மனண்டா சேவ் பண்ண வேணாம்னா அதெல்லாம் நீங்க டெம்பரவரியாவே பாத்துக்கலாம். சில ஜாதகங்கள் நீங்க பார்த்துட்டு இருக்கும் பொழுது அதை பெர்மனண்டா நாளைக்கு ரெஃபரன்ஸ்க்கு வேணும்னா சேவ்னு ஒரு கமாண்ட் கொடுத்து சேவ் பண்ற மாதிரி எல்லாம் நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுப்போம் வர வாரங்கள்ல. அப்ப இந்த ஹோல் சிஸ்டம் பெர்மனண்டா ஆரோஸ்கோப்பை சேவ் பண்றது, டெம்பரவரி இன்னைக்கு ஃபுல்லா ஒர்க் பண்ற செஷன்ஸை வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி இயங்கும். அப்ப இது தனி டெம்பரவரி டேட்டாபேஸ், அது ஒரு பெர்மனன்ட் டேட்டாபேஸ் மாதிரி இருக்கும். அங்க இருந்து இங்கேயோ இங்க இருந்து அங்கேயோ டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம வர வாரங்கள்ல கொடுப்போம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வேற யாருக்காச்சும் கொஸ்டின்ஸ்? கிராஜுவலா வந்துருங்க. கொஞ்சம் இன்னைக்கு தான் போட்டிருக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்க 1க்கு 2 3 தடவை. பழகிடுச்சுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? இன்னும் ஒரு 100 கமாண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நீங்க இதை விட்டு வேற எங்கேயுமே போக மாட்டீங்க. இன்னும் நிறைய சார்ட்ஸ், வெவ்வேறு மாதிரியான சார்ட்ஸ் எல்லாம் வரா மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் இதுலயே தான் கொண்டு வர மாதிரி பண்றோம். இதோட கோர் ஐடியா என்னன்னா, நம்ம மொத்தமா ஒரு ஜாதகத்தை வந்து கிரியேட் பண்ணாம ஒரு ஜாதகத்தோட டேட்டா தரவுகளை பேக்எண்ட்ல மெமரியில கொண்டு வந்து லோட் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்பட்ட விஷயங்களை மட்டும் டீட்டெயிலா ஆராய்ச்சி பண்ணி எடுக்கிற மாதிரி இந்த மாடியூலை நம்ம பில்ட் பண்றோம். அதுக்காக தான் இதை நம்ம பண்றோம். இப்ப நம்ம மொத்தமா ஒவ்வொரு தடவையும் எல்லா ஜாதகத்தையும் நம்ம ரெடி பண்ணணுன்ற அவசியம் இல்லை இல்லையா? ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு நம்ம 100 பக்கத்துக்கான டேட்டா கூட ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அதாவது ப்ரீடிஃபைன்டா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கேள்விக்கு ஒரு 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 1ஆம் பாவத்துல சிரசு, 1ஆம் பாவத்துல கௌரவம், 1ஆம் பாவத்துல உயிர், 1ஆம் பாவத்துல எவ்வளவு வார்த்தைகள் இருக்குல்ல. 2ஆம் பாவம்னா தனம், குடும்பம், வாக்கு, அந்த மாதிரி இருக்குல்ல. அப்போ ஒரு கிரகம்னா கிரகத்துல எவ்வளவு காரகத்துவங்கள் இருக்குல்ல. அப்ப நம்ம உடல் உறுப்புகள் எது சொன்னாலும் எந்த வார்த்தைகளை சொன்னாலும் அது ரிலேட்டடா எடுக்கிற மாதிரி நம்ம இதை பில்ட் பண்ணிருக்கிறோம். அது அடுத்த வாரங்கள்ல அதுக்கான ரிப்போர்ட்ஸ் நம்ம ஒன்னொன்னா கொடுக்கும் பொழுது உங்களுக்கே ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். இது நம்ம நார்மலா பண்ற ரிப்போர்ட் இல்லாம மாதிரி இது வேற மாதிரி அதை எடுத்துட்டு வந்து கொடுக்கும். அதுவே எல்லா காரகத்துவங்களையும், அதுவே எல்லா கிரக காரகத்துவங்களையும், எல்லா கிரக ஆதிபத்தியங்களையும் எடுத்துட்டு வந்து கொடுக்கும். இப்ப சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரே விஷயத்துக்கு 2-3 கிரகங்கள் அதை செய்யும். ஒரு விஷயத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வலது கண்ணுக்கு சூரியன், இடது கண்ணுக்கு
சந்திரன் அப்படின்னு இருக்கும் இல்லையா, சில சமயம் சுக்கிரனும் அதை ரெஃபர் பண்ணும், சில சமயம் ஒளி கிரகங்கள் ரெஃபர் பண்ணும். அந்த மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட தங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப சுத்தமான தங்கம்னா சூரியன், செம்பு கலந்த தங்கம்னா குரு. அப்ப அந்த மாதிரி ஒரே தங்கம் ஒரே ஒரு விஷயத்துக்கு எந்த தங்கத்தை எடுக்கணும், எந்த அதாவது அந்த காரகத்துவங்கள் ஆதிபத்தியங்கள் அந்த விஷயங்களை நம்ம நிறைய இப்ப டம்ப் பண்ற வேலையில இருக்கும், அது ஃபீட் பண்ற வேலையில இருக்கிறோம். இப்ப இதை பண்ணி முடிச்சிட்ட பிறகு இது எப்படி வேலை செய்யும்னா, இந்த ஜாதகத்துக்கு ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது காலபுருஷனுக்கு இந்த ஜாதகம் எப்படி வேலை செய்யும், இந்த ஜாதகரோட லக்னத்தின் அடிப்படையில இந்த ஜாதகம் எப்படி வேலை செய்யும், இந்த ஜாதகத்தின் ராசியின் அடிப்படையில இந்த கிரகம் எப்படி வேலை செய்யும், இந்த ஜாதகத்துக்கு சூரியன் என்ற இடத்துல இருந்து இந்த ஜாதகம் எப்படி வேலை செய்யணும், இந்த ஜாதகத்துக்கு கோச்சாரத்தின் அடிப்படையில் இந்த ஜாதகம் எப்படி வேலை செய்யும், இந்த ஜாதகத்துக்கு ஜாமக்கோள் முதலான ஆருடங்கள் எப்படி வேலை செய்யும். நான் எத்தனை லேயர் சொன்னேன். ஒரு ஜாதகத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணும் பொழுது காலபுருஷனுக்கு மேஷத்தை மையமா வச்சு நீங்க கேட்கிற கேள்விக்கு ஒரு பதிலை எடுக்கும், அதுக்கடுத்து இந்த ஜாதகத்துக்கு லக்னத்தை வச்சு ஒரு பதிலை எடுக்கும், இந்த ஜாதகத்தின் சந்திரனை வச்சு ஒரு பதிலை எடுக்கும், இந்த ஜாதகத்தின் சூரியனை வச்சு ஒரு பதில், இந்த ஜாதகத்தின் தற்போதைய கோச்சார நிலைமையை வச்சு ஒரு பதில், இந்த ஜாதகத்தின் தற்போதைய ஜாமக்கோள் முதலான பிரசன்ன மார்க்கங்களை வச்சு இந்த கேட்கிற கேள்விக்கான பதில், இத்தனை விதமான பதில்களை எடுத்து கன்சாலிடேட் பண்ணி கொடுக்கும் ஒரு கேள்விக்கு. அப்படிதான் நீங்க அடுத்த வாரங்கள்ல இருந்து நீங்க பாப்பீங்க. அதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கோம். புரிஞ்சுதா? ஒரு சின்ன ஒரு வார்த்தைக்கு இது இத்தனை இடத்துல இருந்து தேடி, இது இல்லாம அதுகிட்ட இருக்கிற தரவுகள்ல இருந்து எல்லாம் எடுத்து கொடுக்கும். அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும், அது நீங்க கேட்கறத மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்து கொடுக்கும். சரியா? அந்த மாதிரியா தான் இதை நம்ம டெவலப் பண்ணோம். ஹோப் இதோட ஸ்கோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க 17ஆம் தேதி இந்த நம்ம அபிஷியலா ஒரு வெர்ஷனை ரிலீஸ் பண்ணும் பொழுது இதோட ஒரு முக்கியமான எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஒரு கிளியரா புரியும். சரியா? வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் கேட்கணும்னா கேளுங்க சார். சொல்லுங்க சார், ராமச்சந்திரன் சார், வேலூர்ல இருந்து. சார் வணக்கம், சொல்லுங்க சார். நமஸ்காரம் சார். இப்போ இது நம்ம ரூல்ஸ் எல்லாம் அப்படியே அதை அப்டேட் பண்ணிட்டா சேவ் பண்ற மாதிரி வரும்ல சார் இதுல? அதாவது நம்ம இந்த மாதிரி இருந்தால் இதான் பலன் அப்படின்ற மாதிரி சேவ் பண்ற மாதிரி இருக்குமா சார் அது? ஆமா ஆமா ஆமா. இப்ப நம்ம ஒரு ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது நம்ம அந்த ஜாதகத்தை தான் இப்ப ஓபன் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்ப நம்ம இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணவங்களுக்கு, அந்த காலத்துல கமாண்ட் லைன்ல யூஸ் பண்ணவங்களுக்கு எல்லாம் தெரியும். யூனிக்ஸ்ல ஒர்க் பண்ணவங்க அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நிறைய சாஃப்ட்வேர் எல்லாம் இருந்திருக்கும் அந்த காலத்துல, 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம். இப்ப எல்லாரும் விண்டோஸ்ல யூஸ் பண்றாங்க. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட நம்ம லோட் பண்ணிடுறோம் மெமரியில. இப்ப அது ரிலேட்டடா என்ன பண்ணீங்கனாலும் அந்த ஜாதகத்துக்கு நீங்க வேலை செய்வீங்க. ஓகே ஓகே சார். ஜாதகத்தை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜாதகத்துக்கு வேலை செய்வீங்க. இப்ப நீங்க ஒரு ஜாதகத்தை ஓபன் பண்ணி ஆராய்ச்சி பண்றீங்க. இப்ப உங்க கஸ்டமர் வராரு, நீங்க ஓபன் பண்ணி ஒரு மணி நேரம் பாக்குறீங்க. கொஞ்சம் சாதாரணமா இல்ல, ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேஷனா இருக்கு, டீடைலா பாக்குறீங்கன்னா நீங்க பார்த்துட்டு நீங்க ஒரு முடிவுக்கு வரீங்க. இந்த ஜாதகத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால இவருக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வரீங்க இல்லையா? அதை ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம ஆப்ஷன் கொடுப்போம். அதுதான் சார், அது நல்லா சூப்பர் சார். அது அடுத்தடுத்த வாரங்கள்ல வரும். நீங்க அதை அது ஃபைனலா எடுத்துக்காது. நீங்க இப்ப எடுத்துக்காது, உங்களோட வெர்ஷனை வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு மாசத்துல 100 திருமண பொருத்த ஜாதகத்தை பத்தி பார்த்து வச்சிருக்கீங்க. திருமண தடை ஏதோ ஒரு கீவேர்டு கொடுத்து இந்த ஜாதகத்துல திருமண தடை, மேரேஜ் ப்ராப்ளம், லேட் மேரேஜ் ஏதோ ஒரு கீவேர்டை போட்டு சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா? அது மாதிரி நிறைய நண்பர்கள் வச்சிருப்பாங்க. நான் நிறைய இன்புட்ஸ் கொடுத்து வச்சிருப்பேன் இல்லையா? இந்த தரவுகள்ல இருந்து எடுத்து உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இது மேட்ச் ஆகுதுன்னு உங்களுக்கு ஆராய்ச்சிக்கு இது கொடுக்கும், உதவி செய்யும். சூப்பர் சூப்பர் சார், சூப்பர் சார். அது பராசரா லைட்ல ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க சார், ரிசர்ச்னு ஆப்ஷன் கொடுத்து அதுல நம்ம செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் சார். அதாவது பிளானட்ஸ், ஹவுஸ், நம்ம அந்த இது செலக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது தகுந்த மாதிரி எங்கெல்லாம் இருக்கோ, என்னென்ன ஹாரோஸ்கோப் இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு காமிக்கும் சார். அது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அது அந்த மாதிரி கூட இதுல வரும்னு நினைக்கிறேன் இல்ல சார்? கண்டிப்பா வரும்னு நினைக்கிறேன் இதுல. ஆக்சுவலி நான் எந்த சாஃப்ட்வேரையும் கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணல இது வரைக்கும். இப்பயும் பண்ற ஐடியா இல்ல. ஏன்னா எனக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு. நான் இப்ப இன்னொரு சாஃப்ட்வேரை போய் பார்த்தேன்னா அது அப்படியே இண்டிகேட் பண்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துரும் இல்லையா? அதனால நான் என்ன அதை பண்றேன். அது கிராஜுவலா வரும்போது நீங்க பாருங்களேன். சூப்பர் சூப்பர் சார்.
சார் அப்புறம் அந்த இது ஊர் அடிக்கிறோம்ல சார் இதுல ஓஆர்ஜில, அதாவது நியூ வெர்ஷன்ல ஊரு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அது கூகுள் இது ஆப்ஷன் வர மாட்டேங்குது சார் சம்டைம்ஸ். நீங்க என்ன ஊர் டைப் பண்ணீங்க வரலன்றதை எனக்கு சொல்லுங்க, எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுங்க, நான் அதை சர்ச் பண்ணி வருதா வரலையா என்ன ப்ராப்ளம் சொல்றேன். ஓகே, இது ரொம்ப கம்ஃபர்டபுள் சார். இது இந்த பழைய இதுல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கேன் நான். அப்படியே அடிச்சா அழகா அதுக்கு அது பாட்டு கரெக்டா வருது. ஒரு சில இது மட்டும் வரல, அது ஒரு சில ஊர் மட்டும் வரல. மதனப்பள்ளி நினைக்கிறேன். இது வந்து ஸ்டேபிள் வெர்ஷன் இல்லங்க, இதுல நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். ஓகே சார், ஓகே சார். புதுசா ஒரு மாடியூல் பண்ணனா இந்த சர்வர்ல நான் நடுவுல பகல்ல வேலை செய்வேன். எப்பயாச்சும் நான் வேலை செய்யறப்ப நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தடங்கல்கள் வரும். சர்வரில இது டெஸ்ட் வெர்ஷன் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே சார். நான் அது போல சும்மா எனக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கு. இதே மாதிரி நீ குதிரை கூட பெட்டரா இருக்கும்னு தோணுச்சு எனக்கு. அதனாலதான் நான் எடுத்தோன்னே இந்த புது வெர்ஷனை தனியா போட்டிருக்கிறேன். பழைய வெர்ஷனை டிஸ்டர்ப் பண்ணல, புரியுதா? புது வெர்ஷன் as long as இது ஸ்டேபிள் ஆகுற வரைக்கும் பழைய வெர்ஷன் இருக்கும். பழைய வெர்ஷனும் புது வெர்ஷனும் சேர்ந்த மாதிரி இதுவே இருக்கும். அதுக்கு இட் வில் டேக் டைம். 6 மாசம் ஆகும், இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் ஆகும் இது ஸ்டேபிள் ஆகுறதுக்கு. அதுக்கப்புறம் இது ஒரு நல்ல ஷேப்புக்கு வரும். இது திருமண பொருத்தத்துக்கு சில விதிகள்லாம் நல்ல விதிகள்லாம் இருக்கு சார். அந்த விதியெல்லாம் நம்ம இன்புட் கொடுக்குற மாதிரி எனக்கு ரொம்ப ஆசை யோசிச்சேன். பட் அது நீங்களே அது பண்ணிருப்பீங்களான்னு தெரியல எனக்கு. அதுதான் அதெல்லாம் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா ராமச்சந்திரன், நம்ம ஒரு கோர் ஒரு பில்டிங்கோட ஸ்கெலட்டன் மாதிரி பண்ணிருக்கிறோம். நம்ம இன்னும் இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பண்ணல. நம்ம ஒரு 10 மாடி பில்டிங்க்கு பில்லர் கட்டி தளம் போட்டு வச்சிருக்கிறோம். இப்ப இனிமேல் தான் செவுரு கட்டி உள்ள இன்டீரியர் கட்டி வயரிங் பண்ணி ஃபுல்லா போட்டு எல்லாமே இனிமேல் தான் பண்ண போறோம். இது ராவா இருக்கு. இது வந்து ஒரு பில்லர் கட்டி தளம் போட்டு வெர்ஷன் தான் எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ்.org. புரியுதா? எல்லாரும் கூட வந்துடலாம் சார். இப்பதான் இதை வந்து நம்ம ஃபீட் பண்றோம். இப்பதான் இதுக்கு டேட்டாவை ஃபீட் பண்றோம். இப்பதான் இதை அழகுபடுத்த ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு இப்ப இதோட ஸ்கோர் ரொம்ப இதுக்கே 6 மாசம் ஆச்சு எனக்கு. நல்லா வரணும் சார். இது நல்லா வரும் சார். இது கண்டிப்பா சூப்பரா வரும் சார். எங்கேயும் போறது இல்ல, இது கண்டிப்பா வரும். கடவுள் அனுகிரகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இது ஒரு ஷேப்புக்கு வரும். கண்டிப்பா சார், கண்டிப்பா இருக்கு சார். உங்களுக்கு கண்டிப்பா அந்த அனுகிரகம் இருக்கு சார். தேங்க்யூ சார். இது வந்து ஒரு உலக மக்களின் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்ற ஒரு சொல்யூஷனா இருக்கணும்ன்றதுக்காக தான் இவ்வளவு மெனக்கேற்றோம். சரியா? நல்லா இருக்கு சார். ஆமா, நல்லா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது சார். இன்னொரு 6 மாசத்துல இது ஒரு நல்ல ஷேப்புக்கு வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஷூர் சார். வரும் சார், கண்டிப்பா வரும் சார். அதனால நான் பதட்டப்படல. நான் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆர்வமா ஐயோ இது பண்ணணுமே ரொம்ப பதட்டமெல்லாம் பட்டேன். இப்ப வந்து வரட்டும், என்ன அவசரம், பொறுமையா பண்ணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா பண்ணிட்டு இருக்கேன். சரியா? தேங்க்யூ சார். வேற யாருக்கும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. இல்லைன்னா நான் இன்னும் 2-3 நாள் கழிச்சு இதுல அடிஷனலா என்னென்ன பண்ணிருக்கேன். இனிமேல் ஃபாஸ்டா வரும். இனிமேல் ரொம்ப ஃபாஸ்டா அப்டேட்ஸ் வரும் இதுல. ஏன்னா இதுல இருந்து மேஜர் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிட்டோம். இனிமேல் ஃப்ரீக்வெண்ட் அப்டேட்ஸ் வரும் ஃபாஸ்டா. சரியா? அப்ப இன்னும் ஒரு மாசத்துலயே இதுல எக்கச்சக்க கீவேர்ட்ஸ் வந்துடும், நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்துடும், பியூட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும், அழகுபடுத்துதல் வந்துடும், யூசர் ஃப்ரெண்ட்லினஸ் வந்துடும். சரியா? நிறைய ரிப்போர்ட்ஸை நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கூடுமான வரைக்கும் கோயம்புத்தூர்ல நடக்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு வர முயற்சி செய்யுங்க எல்லாரும். அடுத்த மீட்டிங் எப்பன்னு சொல்றோம், அதுல கலந்துக்கோங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.